ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். என்னன்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே நான் ஆல்ரெடி நெட்வொர்க் பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நெட்வொர்க்கில் ஒரு சில ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நெட்வொர்க் பேசிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்கல் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நெட்வொர்க் பற்றி தெரிஞ்சிருக்குன்னா ஒரு விஷயம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ நெட்வொர்க் டோபாலஜின்றது என்னது, அது என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம், லெசனுக்குள்ளே. இப்போது என்ன சொல்கிறேன்னா, நெட்வொர்க் டோபாலஜின்னு நான் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லலான்னு சொன்னேன். இப்போது நெட்வொர்க் டோபாலஜின்னு சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா, ஒரு நெட்வொர்க்கிங்குடைய ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சருன்றது சொல்கிறத விட ஒரு டெக்னிக்கலாக இங்கிலீஷில் சொல்ல போனோன்னா, நம்ம ஃபிசிக்கலாக டிசைன் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு உருவம். ஒரு நெட்வொர்க்கிங் எப்படிலாம் உருவம், எந்த உருவத்தில் இருக்குது, எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் எப்படி அதை வடிவமைச்சிக்கிறாங்க, அந்த நெட்வொர்க்கிங்கை எப்படிலாம் வடிவமைச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு டெக்னிக்கல் தான் நெட்வொர்க் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ டெக்னிக்கலாக நம்ம என்ன சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷனாக நான் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டான மீனிங்ஸ். ஸோ நான் இங்கிலீஷில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டோபாலஜி ஆர் எய்தர் பிசிக்கல் ஆர் லாஜிக்கல். ஸோ பிசிக்கல் ஆர் லாஜிக்கல்னு சொன்னேன். லாஜிக்கல்னால் என்னது, பிசிக்கல் என்னது. லாஜிக்கல்னால் ஒரு லாஜிக்கலாக ஒரு யோசிக்கிற மாதிரி ஒரு யோசனை, இப்படிலாம் இருக்கும், இப்படி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதனால தான் லாஜிக்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, த வேவ் தட் த ஒர்க் ஸ்டேஷன் இஸ் கனெக்டட் டு நெட்வொர்க் த்ரூ த ஆக்சுவல் கேபிள் டு டிரான்ஸ்மிட்டட் த டேட்டா. ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நெட்வொர்க் இஸ் கால்டு ஃபிசிக்கல்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் அந்த ஸ்ட்ரக்சரை எப்படிலாம் உருவாக்க முடியும், ஒரு நெட்வொர்க்கிங் ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாக்க முடியும்னா, ஒரு கேபிள் மூலயமாவும் ஒரு டிவைஸ் மூலயமாவும், ஒரு டிவைஸையும் ஃபிசிக்கல் கேபிள்ஸ் மூலயமா தான் அதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம நெட்வொர்க் டோபாலஜின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் இங்கிலீஷில் அவங்க டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய மீனிங்ஸும் பார்த்திங்கன்னா அதான் இருக்கும். ஸோ இப்போ ஓகே, நம்ம டோபாலஜின்னா என்னது, அது ஒரு ஸ்ட்ரக்சரு. அந்த ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஃபிசிக்கலாக எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு டிவைஸ் மூலயமாவும் ஒரு கேபிள் மூலயமாவும் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் அதுக்கப்புறம் இதான் நெட்வொர்க் டோபாலஜி. ஸோ இவ்வளோ தான் விஷயமே. டெஃபினிஷனாக சொல்ல போனால் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் டோபாலஜின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ரிங் டோபாலஜின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டார் டோபாலஜின்னு சொல்லுவாங்க, மெஷ் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் டயக்ராம்லாம் போட்டு நான் பிபிடியில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒன்ஸ் அகைன் அப்படியே நான் உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்படி அது உருவாகும், எப்படிலாம் அது ஒர்க் ஆகுது, என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் நான் ஒரு டோபாலஜியாக. ஸோ இந்த 5 டோபாலஜி தான் மெயினாக இருக்கும். அந்த டோபாலஜினா எப்படி டோபாலஜினா என்னன்னு சொல்கிறது நான் ஆல்ரெடி உங்களை இப்போ சொல்லியிருப்பேன். ஸோ அதே மெயின் செட்டில் இப்போ நான் பஸ் டோபாலஜின்னா ஒன்றும் இல்லை, என்ன டயக்ராம் போட்டிருக்கேன். அந்த டயக்ராம் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த லைனுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள்னு வச்சுங்க. இந்த கேபிள் இங்கே ஒரு சிஸ்டம், இங்கே ஒரு சிஸ்டம், இதில் ஒரு சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்கிறான். ஆனால் கேபிள்ஸ் ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. இதான் ஒரு ஸ்ட்ரக்சரு. இதுதான் பஸ் டோபாலஜின்னு சொல்கிறாங்க. பஸ் டோபாலஜினா லைனாக ஒரு லைன் ஒன்று கொடுத்துருவாங்க, அங்கங்கே ஒரு ட்ரீ மாதிரி அங்கங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரே லைனில் தான் இருக்கும், அது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சரை தான் பஸ் டோபாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாரி இப்போ சொன்ன மாரி டிவைஸ் இருக்குது, கேபிள்ஸ் இருக்குது. ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சரு பஸ் டோபாலஜி. ஸோ மேலே உள்ள மீனிங்க்குக்கும் இந்த டைப்ஸுக்கும் கொஞ்சம் ஒத்து போகிற போல இருக்கும். ஸோ அவ்வளோதான் இப்போ சொல்ல போனேன்னா. அதுக்கப்புறம் இது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது அட்வான்டேஜ் என்ன பண்ணீங்கன்னா, இந்த கேபிள்ஸில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஹோல் சிஸ்டமே ப்ராப்ளம் ஆகிடும். ஹோல் டிவைஸை ஒர்க் ஆகாத போயிடும். ஸோ ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான், இதுதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ்னது ஒரு கேபிளில் எதனா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையும் பாதிக்கப்படும். எல்லா டிவைஸ் அது கனெக்ட் பண்ணிக்கிறோமா அந்த டிவைஸ் ஃபுல்லாகவே பாதிக்கப்படும். இதை வந்து நம்ம என்ன சொல்லிக்கிறோம், டிஸ்அட்வான்டேஜில் எடுத்துக்கலாம். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டம் அதேமாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கேபிள் ஸ்ட்ரைட் த்ரூவில் வருதுன்னா அதில் வந்து நிறைய சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ஸோ ஓகேங்களா, இதை வந்து நான் டெஃபினிஷனாக கீழே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கல இங்கிலீஷில். ஸோ தமிழில் மென்ஷன் பண்ணிட்டேன் என்ன விஷயம் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நீட்டாக நான் வந்து தமிழில் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை இங்கிலீஷில் டெஃபினிஷனாக நான் சொல்ல போனீங்கன்னா, ஆல் கம்ப்யூட்டர் இஸ் அட்டாச் டு த சிங்கிள் கண்டினியூ கேபிள்ஸ். நான் சொன்னது தான், எல்லா கம்ப்யூட்டரும் வந்து எப்படி சிங்கிள் கேபிளை வந்து அட்டாச் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. cable that is terminated to both end, which is the simplest way to create the physical network. இதான் வந்து ஒரு சிம்பிளான நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மெட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேசிக்ஸ் ஃபார்மெட் தானே, அதனால சிம்பிளான ஃபார்மெட்டு. ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு எண்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது சிம்பிளான விஷயம்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இது பஸ் டோபாலஜி. இது எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு முடிச்சு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிங் ஸ்ட்ரக்சருக்கு வராங்க. ஸோ ரிங் டோபாலஜினா என்ன டயக்ராம் போட்டிருக்கேன் அதே பாருங்கள். மேலே இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து சுற்றி கனெக்ட் பண்ணி வச்சுறாங்க. எப்படின்னா எண்டில் இருந்து ஸ்டார்டிங்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் பஸ் டோபாலஜின்றது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங்கும் எண்டும் வந்து ஃபஸ்ட்டும் எண்டும் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இதை வந்து ரிங் டோபாலஜின்னு சொல்கிறாங்க. ரிங் டோபாலஜினா அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது டெஃபினிஷன் சொல்லிடுறாங்க. த ஏஜ் கம்ப்யூட்டர் இஸ் டைரக்ட்லி டு த டூ அதர்ஸ் கம்ப்யூட்டர் இன் நெட்வொர்க். இப்போது ஒரு சிஸ்டம் இருக்குன்னா இதுக்கு வந்து எண்டும் இருக்குது, இன்னொரு எண்டும் இருக்குது. இது 2 எண்டு இருக்குது. ஆனால் வந்து பஸ் டோபாலஜின்னு பார்த்தா ஒரு எண்டு தான் இருந்திருக்கும். இதில் வந்து 2 எண்டு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அட்வான்டேஜ், இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ரிங் டோபாலஜியில் அப்புறம் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் கொடுத்துறாங்க. லேயிங் த கேபிள் ரிலேட்டிவ்லி சிம்பிள்னா சிம்பிள்னா வந்து சிம்பிளாக இருக்கும், ஆக்சஸ் ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு சிம்பிளாக இருக்கும்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த அட்வான்டேஜ் கூட தேவையில்லை. நம்ம சும்மாவே நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, ஈஸியாக கனெக்ட் ஆகும், எண்டு டு எண்டு இருக்கும். இது 2 எண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா, ஸோ முடிஞ்சிச்சு. 2 டைப் முடிஞ்சிச்சா. இப்போ 3வது டைப்பு ஸ்டார் டோபாலஜின்னு சொல்கிறேன். ஸ்டார் டோபாலஜினா இப்போ எதனா ஒரு சென்டராக வந்து ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸை சுற்றி நம்ம ஒரு 2-3 சிஸ்டம் நம்பர் ஆஃப் சிஸ்டத்தை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த சென்டராக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எதுனா ஒரு அப்போ சுவிட்சோ எதனா ஒன்று வச்சிடலாம். அப்பு சுவிட்சுனா நான் அதுக்கப்புறம் வர கிளாஸில் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒரு நெட்வொர்க் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. எதனா ஒரு டிவைஸ் வச்சுருவாங்க, கண்ட்ரோலர் மாரி வச்சுட்டு அதை சுவிட்சு சிஸ்டம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டார் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மெஷ் டோபாலஜி லாஸ்ட்டாக சொல்ல போனால் மெஷ் டோபாலஜின்றது நான் நெட்வொர்க் டிவைஸு சொன்னோம் பார்த்தியா, ஒரு சென்டராக ஒருத்தர் இங்கே இருப்பாருன்னு, அவரும் இதில் கலந்துருப்பார். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டமும் கலந்துருக்கும். எல்லாமே கலந்து வர டிவைசஸ் வந்து தான் மெஷ் டோபாலஜின்னு சொல்கிறாங்க. அது எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே கனெக்ட் ஆகிருக்கும், இதில் கனெக்ட் ஆகிருக்கும், இதில் இது இருக்குது. இதை வந்து இதில் கனெக்ட் ஆகும், இதில் வந்து இதில் கனெக்ட் ஆகும், இதில் வந்து இது கனெக்ட் ஆகும். இது கிராஸ் செக்ஷன் மாரி கனெக்ட் ஆகும். அதான் வந்து டெஃபினிஷன் கீழே கொடுக்குறாங்க. ஆல் டிவைசஸ் கனெக்டட் டு ஆல் அதர் டிவைசஸ். அதான் டிஃப்ரெண்ட்டான டிவைசஸ் கூட கம்ப்யூட்டர் இருந்தால் கம்ப்யூட்டரும் கலந்துருக்கும். அது கம்ப்யூட்டருக்கு ஹெட்டு மாரி ஒரு கனெக்ட் பண்ணுவாங்க பார்த்தியா டிவைசஸ்ஸு, நெட்வொர்க் டிவைஸ். அந்த நெட்வொர்க் டிவைஸும் கலந்துருக்கும். எல்லா டிவைஸும் ஒன்று கலந்துருக்கும். ஆல் டிவைசஸ் கனெக்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து மெஷ் டோபாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டார் டோபாலஜி பஸ் டோபாலஜிக்கும் மெஷ் டோபாலஜிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு இது லேஅவுட்டு தான், ஒரு ஸ்ட்ரக்சர் தான். எப்படிலாம் வந்து அது கனெக்ட் பண்ணாங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்கும், எந்தெந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஈஸியாக இருக்குன்றது அது வந்து உங்களுக்கு இந்த 5 டைப் நெட்வொர்க் டோபாலஜியில் பார்த்தாலே இதை தான் வந்து டோபாலஜின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சரை தான். இந்த டிஃப்ரென்ஸை உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும். இப்படிலாம் கனெக்ட் பண்ணுறாங்க பொழுது. இப்போ ஸ்ட்ரைட்டாக நமக்கால கனெக்ஷன் இருக்குதுன்னா, இப்போ எதனா ஒரு ஆஃபீஸில் ஸ்ட்ரைட்டாக எனக்கு கனெக்ஷன் நேராக இருக்குதுன்னா இப்போ உங்களுக்கு யோசிச்சுருப்பீங்க, ஆமாம் ஜே எங்களுக்கால வந்து இப்போது பஸ் டோபாலஜி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் எடுத்த உடனே உங்களுக்கு டப்புன்னு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போது எப்படிலாம் இதை கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன டோபாலஜினா நெட்வொர்க் டோபாலஜினா என்னன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் சிம்பிளான ஒரு ஐடியாஸ் காட்சி
வச்சுருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெட்வொர்க்கிங்கில் இப்போ வந்து இதுவும் ஒரு முக்கியமான டாபிக்ஸ் தான். அதுக்கப்புறம் நான் மேலும் ஒரு வீடியோஸாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸில் நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.